பேர் செல்வம். நாங்கள் 11 கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 15 வருஷமாக ரன்னிங் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறையா வீடுங்க நாங்கள் கட்டி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ் வந்து பாண்டிய நகர், திருப்பூர் பாண்டிய நகர் கருப்பராயன் கோயில் வீதியில் நம்ம வீட்லேயே ஒரு அறையில் தனியாக ஒரு ஆஃபீஸ் இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக இப்போ ஒரு வில்லா மெட்டீரியல் கான்ட்ராக்டில் நம்ம கட்டி கொடுத்துட்ருக்கோம். அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மங்களம் வந்துட்டோம்னா, மங்களம் வந்துட்டு பல்லடம் போகிற வழியில் விஜிபி கார்டன் உள்ளே வந்துட்டோம்னா கன்னியாத்தாள் கோயிலுக்கு பக்கத்தில் நம்ம பில்டிங் வேலை நடந்துகிட்ருக்கு. அங்கே பாருங்கள், சென்ட்ரிங் வேலை நடந்துகிட்ருக்குது. நாளைக்கு காங்கிரீட்டு போடலாம்னு முடிவு பண்ணி வச்சுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது சென்ட்ரிங் வேலை. அப்புறம் வாங்க இந்த சைடில் நம்ம அப்படியே சுற்றி பார்ப்போம் வாங்க. இந்த பீமை காமி. இந்த பீமை பார்த்தீங்கன்னா 1 அடி பீம் போட்டிருக்காங்க. மற்றவங்களாம் 1 அடி போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்தான். 1 அடி நாங்கள் பிளான் பண்ணி மேலே 2 16, கீழே 2 16, சென்டரில் 2 12ங்க அப்படி போட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம கட்ட போகிறது ஒரு தடவை கட்ட போகிறோங்க. இந்த வீடு, அந்த வீடு வந்து நிலச்சி நிற்கணும்னா நம்ம போடுற அந்த கீழே போடுற அந்த பீம் தாங்க. அந்த பீம் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹெவியாக போடுறோமோ அதுதான் எல்லா லோடையும் தாங்கும் நம்ம. அதனால் அந்த பீமை நாங்கள் வந்து 1 அடி போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த காலம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காலம் வந்து 1.25 அடி. இந்த காலம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காலம் வந்து 1.25 அடி போட்டிருக்கோங்க. 1.25 அடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் கம்பி 16 mm 4, 2 12 mmங்க போட்டிருக்கோம். ரிங்கு வந்து 8 mm. எதுக்குன்னா நம்ம வீடு அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறது தான். வீடு நம்ம வந்து ஒரு தடவை தான் நம்ம கட்டுவோம். அதை வந்து நம்ம மன திருப்தியாக வலிமையாக கட்டணும். அதுக்காக நாங்கள் பிளானில் வீட்டுக்காரங்கள்ட்ட கொடுத்துருக்கிறது 1 அடிக்கு தான் நாங்கள் பில்லர் போடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா 1.25 அவங்களுக்கு மன திருப்தி வரணுங்கிறத 1.25 போட்டு நாங்கள் இப்போ ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, வீடு கட்ட போகிறவங்களுக்கும் வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னன்னா, 1700 ரூபாய்க்கு மேஸ்திரிங்க செய்கிறாங்க, 1900 ரூபா 1800 ரூபாய்க்கு இன்ஜினியருங்க செய்கிறாங்க, நிறைய இடத்துல செய்கிறாங்க. ஆனால் அது நல்லா கட்டுறாங்களா என்னன்னு உங்களுக்கு சரியாக தெரியாதுங்க. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, நாங்கள் இதெல்லாம் அனுபவப்பட்டு வந்திருக்கிறோம். ஒரு இடத்துல நாங்கள் 2100 ரூபா 2200 ரூபாய்க்கு நாங்கள் பேசிட்டு வந்திருப்போம். வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த மேஸ்திரி வந்து எனக்கு 1500 ரூபாய்க்கு செய்கிறாரு, இந்த இன்ஜினியர் வந்து எனக்கு 1800 ரூபாய்க்கு செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்கே போயிடுவாங்க. அதில் என்ன பிரச்சனை வருதுன்னா பார்த்தீங்கன்னா, 1500க்கும் செய்கிறாங்க, 1700க்கும் செய்யுங்க, 1800க்கும் செய்கிறாங்க. அது வந்து தரமான பொருளை போடுறாங்களா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அது நாளடைவில் என்ன ஆகும்னா, உங்களுக்கு 10 வருஷம் 5 வருஷத்துலேயே உங்களுக்கு அங்கங்கே பொறிஞ்சு வர்றது, அப்புறம் கிராக் ஆகிறது. இந்த பீம்லாம் வந்து உங்களுக்கு 1 அடி தான் போடுவாங்க. இந்த கிரேடு பீம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 அடி தான் போடுவாங்க. அந்த 1700 1500லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீம்லாம் வந்து 1 அடி தான் போடுவாங்க. பில்லர் பார்த்தீங்கன்னா 3/4 பில்லர் போடுவாங்க. அதுலேயும் 16 mm போடுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா சந்தேகம் தான். 12 தான் போடுவாங்க. இதெல்லாம் நிறையா இருக்குங்க. அது வீட்டுக்காரங்களுக்கு நிறையா தெரியாது. இன்ஜினியருங்க சொல்கிறப்ப தான் அது உங்களுக்கு தெரியும். என்னன்னா, நீங்கள் கொடுக்குறீங்க 1800 ரூபாய்க்கு 1700 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. அவங்க ஒரு சில ஆளுங்க எப்படியா பொருளை போட்டு கட்டி கொடுத்துருவாங்க. அது 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பொறிஞ்சு வருது, கிராக் ஆகுறது, அப்படி நிறையா ப்ராப்ளம் நடக்கும். நம்ம அதுக்கப்புறம் மனசு சங்கடப்பட்டு என்ன வரப்போகுது பார்த்தீங்களா. நான் அதான் சொல்கிறேன். என்னன்னா, சில மேஸ்திரிங்க வந்து நான் 1800 ரூபாய்க்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மோல்டு போட்டுருவாங்க. மோல்டு போட்டு பூச்சி வேலை ஆரம்பிக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, காசு இருக்காது. எல்லா அமௌண்ட்டும் வாங்கியிருப்பாங்க. வாங்கி அப்புறம் என்ன ஆகும், எனக்கு காசு பத்தலைங்க, நான் ரேட்டு பேசுனதுக்கும் இதுக்கு பத்தலைங்க, இன்னும் எனக்கு ஒரு 200 ரூபா சேர்த்து கொடுங்க, ஒரு 300 ரூபா சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பிரச்சனையில் வந்து நிற்கும். பிரச்சனையில் வந்து நிற்கிறப்ப அப்போ என்ன நினைப்பீங்க, அப்போ வேறு மேஸ்திரியை போய் பார்க்கலான்னு வேறு மேஸ்திரிகிட்ட போவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இதை விட எக்ஸ்ட்ரா தான் கேட்பாங்க. ஒருத்தர் செஞ்ச வேலையை ஒருத்தர் செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் செய்கிற வேலையை மீண்டும் செஞ்சாங்கன்னா அவங்கள விட அதிகமாக தான் கேட்பாங்க. மெட்டீரியல் பணம் இவ்வளோ ஏறுது,
அவங்க சரியாக செய்யலை, நான் இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி செய்யணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மைதான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, வீடு கட்டுறவங்களும் கட்ட போகிறவங்களும் ஒரு இன்ஜினியர்கிட்ட விடுங்க, ஒரு மேஸ்திரிகிட்ட விடுங்க. அவங்க வந்து எத்தனை பில்டிங் வேலை செய்கிறாங்க அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். எத்தனை பில்டிங் வேலை செய்கிறாங்க, அவங்க வீடு ஒர்க் நல்லா இருக்கா, வீட்டுக்காரங்களோட அந்த வீடு கட்டிகிட்டு இருக்காங்களா, அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட கொஞ்சம் பேசி பாருங்கள். அவங்க நல்லா கட்டியிருக்காங்களா, எப்படிங்க இந்த இன்ஜினியர் சூப்பராக கட்டி கொடுத்துருக்காங்களா, எப்படி பொருள்லாம் எப்படி போட்டுருக்கான்னு கேளுங்க. கேட்டுட்டு அந்த இன்ஜினியர் ஓகேன்னா உங்களுக்கு நீங்கள் மேற்கொண்டு உங்கள் வீடு கட்டுறதுக்கு நீங்கள் விடுங்க. வீடு கட்டுறதுக்கு விட்டிங்கன்னா ஒரு இப்போ 1800 செய்கிறாங்கன்னு வச்சிங்களேன், 1900 செய்கிறாங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து 2100 கம்மி விடாதீங்க. மெட்டீரியல் கான்ட்ராக்டுக்கு 2100 கம்மி விடாதீங்க. அது வந்து உங்கள் வீட்டை வந்து தரமான பொருள் போட்டு கட்டி தர மாட்டாங்க. இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறதுங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இந்த வீட்டோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் இந்த வீட்டை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். நம்ம சைட்டு வந்து பெரம்பலூர்லேயும் வேலை நடந்துகிட்ருக்குங்க. திருச்சி பெரம்பலூர்லேயும் நம்மளுக்கு வேலை நடந்துகிட்ருக்குங்க. தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் உங்களுக்கு வீடு கட்டணும்னா சொல்லுங்கள். 2100 நம்ம பண்ணித்தரோம். 2100 15 சதுரம் 13 சதுரத்துக்கு மேலேன்னா உங்களுக்கு செப்டி டேங்கு ஒரு 6000 லிட்ரு, வாட்டர் டேங்க் ஒரு 6000 லிட்ரு, மேலே மாடியில் வைப்போம் தெரியுங்களா வாட்டர் டேங்கு பிளாஸ்டிக்கில், அது வந்து உங்களுக்கு 1000 லிட்ரு. இதை நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேங்க. யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள். நான் 1500 1300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருந்தால் இதை நான் பண்ணித்தரேங்க ஃப்ரீயாக. உங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்கிட்ட ஃபோன் நம்பர் கீழே நான் கொடுக்குறேன். என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. மேற்கொண்டு பேசி மெட்டீரியல் கான்ட்ராக்ட் எப்படி செய்யலாம் பண்ணலான்னு பேசி நம்ம முறைப்படி எல்லாத்தையும் செய்யலாங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. அடுத்த வீடியோ நாளைக்கு வந்து காங்கிரீட் பிளான் பண்ணியிருக்கோம். காங்கிரீட் பிளான் பண்ணியிருக்கிறப்ப காங்கிரீட் எப்படி போடுறோம் என்னான்ட்டு ஒரு வீடியோ அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு காங்கிரீட் எப்படி போடுறோம் என்னென்னு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் நீங்கள். சரிங்களா? நன்றி.